இந்த வெப்சைட்ல நம்ம சைன் அப் எப்படி பண்றது, பேமெண்ட் டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்றது அண்ட் ஒர்க் எப்படி பண்றதுன்னு டீடைல்டா பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் தவறாம பாருங்க. அப்பதான் இது கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்ல மொபைல் போன்லயும் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வெப்சைட்டை நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இது யாரு வேணாலும் பண்ணலாம். குறிப்பிட்ட படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க உங்களுக்காக எல்லாமே ட்ரை பண்ண பிறகுதான் கொண்டு வந்திருக்கோம். தைரியமா நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட பேர் ClickBank. இது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்துடலாம். இது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏர்னிங் பண்ணுற ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். ஆன்லைனில் கமிஷன் ஏர்ன் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது பல கம்பெனிஸ் பார்ட்னர்ஷிப் பேசிஸில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் ரெஃபர் பண்ணும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு கமிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. நம்ம திறமையை வச்சு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அது லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு வெப்சைட் தான் ClickBank. ClickBankல எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ClickBankோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த வெப்சைட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. 200 நாடுகள்னா கண்டிப்பா சின்ன விஷயம் இல்லை. அவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு பே பண்றது கூட பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் இருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க சைன் அப் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது 100% ஃப்ரீ. எப்பயுமே ஒரு ஜாப் பண்றதுக்கு முன்னாடி மணி பே பண்ண சொல்றாங்கன்னா அது மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. இப்போ நம்ம பர்சனல் டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணிடலாம். கண்ட்ரி கிட்ட இந்தியா கொடுத்துக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் பார்த்து என்டர் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் கிட்ட இந்தியன் கோட் படி 91 என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கொடுக்கும் போதும் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா கன்சிடர் ஆகிற மாதிரி என்டர் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் செக் பண்ண பிறகு கண்டினியூ டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மேல கிளிக் பண்ணிருங்க. பேமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு எல்லா டீடைல்டா இங்க பார்க்கலாம். செக் பண்ண பிறகு கீழே அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மேல கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆகிடும். இப்போ ஹெட் ஸ்டார்ட்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. அங்க நோ ஐ கெட் திஸ் ஆன் மை ஓன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் மேல கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைலோட டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா பார்த்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்ட பிறகு சேவ் பண்ணிடுங்க. நமக்கு your profile has been updated successfully னு வந்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ்க்கு கொண்டு போகும். லெஃப்ட் சைடு அக்கவுண்ட் குள்ள போயிட்டு கிரியேட் an account மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் an accountல அக்கவுண்ட் டைப்னு வரும். அதுல affiliate promote products கிளிக் பண்ணிட்டு நிக் நேம் கேர்ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. நிக் நேம் நம்ம கொடுத்துட்ட பிறகு congrats the nickname is available னு வரும். அப்போ நம்ம சைன் அப் பண்ணிடலாம். நிக் நேம் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க நிக் நேமோட லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்க் ஓபன் பண்ண உடனே உங்களோட ClickBank ப்ரொஃபைலுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ்குள்ள வந்துருவீங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அக்கவுண்ட் ஹோம்ல ஜிமெயில் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஜிமெயில் அக்கவுண்ட் இன்பாக்ஸ்குள்ள இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் மேல கிளிக் பண்ண உடனே ClickBank ப்ரொஃபைலுக்கு கொண்டு போயிடும். Thank you, your mail address has been successfully verified னு வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மேல அக்கவுண்ட் செட்டிங்ல கிளிக் பண்ண பிறகு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ல போய் எடிட் மேல கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் மெத்தட்ல டைரக்ட் டெபாசிட் பண்ணிட்டு வீக்லி கிரெடிட் பண்ற மாதிரி வச்சிரலாம். அதுல பேங்க் டீடைல்ஸ் கிளியரா என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் அக்கவுண்ட் நம்பர் அண்ட் IFSC கோட் கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்ல ஒர்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேஜ் டாப்ல மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரமோட் பண்ற கேட்டகரிஸ் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ப்ரமோட் பண்ண போற நிஷ் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு சேல்ஸ் அதிகமா போயிட்டு இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கிராவிட்டி 50+ இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரமோட் மேலே கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்க நிக் நேம் என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஹோப் மேலே கிளிக் பண்ண உடனே உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஜெனரேட் ஆயிரும். இந்த அஃபிலியேட் லிங்கை நம்ம எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லிங்க்ஸ் நீங்க அப்படியே ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம போஸ்ட்டை பேன் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த காரணத்துக்காக நம்ம லேண்டிங் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துடலாம். வாங்க லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்ல கூகுள் டாக்னு டைப் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஆப்ஷன் கீழே கோ டு கூகுள் டாக்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க. இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துருவீங்க. நெக்ஸ்ட்
நம்ம ஃபர்ஸ்ட்ல பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எடிட்டிங் பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பேங்க்குள்ள போயிட்டு நம்ம ப்ரமோட் பண்ண போற லிங்கோட பேஜ்ல டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல டைட்டில்ல பாத்தீங்கன்னா சோல் மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம லேண்டிங் பேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இதோட இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கூகுள் டாக்ல நம்ம அஃபிலியேட் லிங்க் உள்ள பார்த்த மாதிரி டைட்டில் சோல் மேனிஃபெஸ்டேஷன் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். லெட்டர்ஸை போல்டா டைப் பண்ணிட்டு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டை மிடில் கொண்டு வரதுக்கு சென்டர் அலைன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டருக்கு வந்துடும். நமக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜை இன்சர்ட் பண்ணிடலாம். இங்க டாப்ல இன்சர்ட் இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்ச இமேஜை அப்லோட் பண்ணிடலாம். கீழே கிளிக் ஹியர் ஃபார் மோர் டீடைல்ஸ்னு டைப் பண்ணிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. சென்டருக்கு வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அகைன் கிளிக் பேங்க்குள்ள போயிட்டு நம்ம ப்ரமோட் பண்ற லிங்கை காப்பி பண்ணிடுங்க. கூகுள் டாக்ஸ் டாப்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் லிங்க் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேல கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே லிங்க் பார்ல பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. கிளிக் ஹியர் ஃபார் மோர் டீடைல்ஸ் மேல கிளிக் பண்ண உடனே நம்ம அஃபிலியேட் லிங்க் அதுக்குள்ள ஓபன் ஆகும். ஸோ லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கங்க்ராட்ஸ். இப்போ இதை சேவ் பண்றதுக்கு டாப் ரைட் சைட்ல ஷேர் மேல கிளிக் பண்ணி சேவ் பண்ணிருங்க. அப்புறம் இங்க ஒரு முக்கியமான விஷயம், கெட் லிங்க் கீழே சேஞ்ச் டு எனிவன் வித் தி லிங்க். இதை எல்லாரும் வியூ பண்ற மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காப்பி லிங்க் பண்ணிட்டு ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்.